பல்வரிசையை சீராக்குவது தாடைகளின் அமைப்பையும் பற்களின் அளவையும் பொறுத்தது. தாடைகள் சிறியதாகவோ பற்கள் பெரியதாகவோ இருந்தால் பற்களின் வரிசை மாறலாம். தாடையில் போதுமான இடம் இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு தாடையிலும் 2 பற்களை பிடுங்கி பல்வரிசையை சீராக்கலாம். பற்களை வரிசையாக்க தேவைப்படும் இடைவெளிக்காக 2 நல்ல பற்களை பிடுங்குவதால் கண்ணுக்கோ அல்லது உடலின் மற்ற பாகங்களுக்கோ எந்த கெடுதலும் இல்லை. பெரிய தாடையாக இருந்தால் பற்களை பிடுங்காமலே மற்ற பற்களை வரிசைக்கு கொண்டு வர முடியும். பல் சீரமைப்பிற்காக எல்லோருக்குமே பற்களை பிடுங்கச் சொல்வதில்லை. சிறிய தாடையாக இருந்து பற்கள் பெரியனவாக இருந்தால் பற்கள் வரிசையாக இருந்தால் கூட 2 பற்களை எடுக்க வேண்டி வரலாம். பற்களை பிடுங்குவதால் ஏற்படும் இடைவெளியில் தூக்கியுள்ள பற்களை உள்ளே நகர்த்தி சிகிச்சையின் முடிவில் இடைவெளி இல்லாமல் செய்ய முடியும். நன்கு கடித்து சாப்பிடவும் முடியும். 6 வயது முதலே ஆண்டுக்கு ஒரு முறை பல் சீரமைப்பு நிபுணரை சந்திப்பது விரைவான மற்றும் சிறந்த சிகிச்சைக்கு திட்டமிட உதவும். துருத்திய பற்கள் உங்கள் முக அழகையும் பொலிவையும் பாதிக்கும். பற்களை பிடுங்கி துருத்திய பற்களை பின்னால் தள்ளுதல் உங்கள் தோற்றத்தை எடுப்பாக்கும். பற்கள் ஆரோக்கியமாக இருந்தால் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட இந்த சிகிச்சை செய்ய முடியும்.